தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவர் விவாகரத்து பண்ணாலும் அது தப்பில்ல. அவருக்கு அது டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணாலும் அதை யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. அவர் மனைவி வந்து விவாகரத்து வேணும்னு மட்டும் கேட்கல, அவர் வீட்டுல வாழ்றதுக்கு இடம் வேணும்னு கேக்குறாங்க. அந்த வீட்டுல வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு வீடு இல்லாம தவிக்கிறேன்னு ஒரு பெண் அவரோட மனைவி சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு? அவரோட பிள்ளைகள் வெளியே ஹாஸ்டல்லயும் தனியா வீடு எடுத்தும் இருக்காங்க. இது சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையான அமைப்பு இல்ல. இது போய் நம்ம எதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு, எல்லார் வீட்லயும் 1000 பிரச்சனை இருக்கும், இது எதுக்கு நம்ம கேட்டுட்டு. அப்படிதான் நானும் இருந்தேன், அப்படிதான் நானும் இருக்க விரும்புறேன். ஆனா வந்து இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு பொது வெளியில ஆஹ் த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு வந்தது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா போன வாரம் வரைக்கும் த்ரிஷா அவர்களை பத்தி, த்ரிஷா வீட்ல இருந்து விஜய் வெளியில வரட்டும் முதல்ல இருந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நானே கண்டனம் தெரிவிச்சு பேசியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். எப்படி அப்படி பொது வெளியில ஒரு நடிகையோட பேரை குறிப்பிடுவீங்க? எப்படி ஒரு நடிகைனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சான்னு நானே கேட்டிருக்கேன். எல்லாரும் அப்படிதான் கேட்போம். அது எப்படி அவர் அப்படி சொல்லுவாரு? ஏன் விஜய் அவர்களை பத்தி இப்படி சொல்லணும்? அவதூறு, ஒரு நடிகையோட பேரை இப்படி சொல்லிடலாமா ஈஸியா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டதுதான். ஓகே, அவரே மன்னிப்பு கூட கேட்டுட்டாரு. அண்ட் அவங்க விஜய் அவர்களோட ஒய்ஃப் சங்கீதா கூட ஒரு நடிகையோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, தேவைப்பட்டால்தான் அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன்னு அவங்க ரொம்ப கண்ணியமா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இவ்வளவு பேரும் இவ்வளவு கண்ணியமா நடந்துட்டு இருக்கும்போது மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாம ஒரு 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 கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிட்டு வர்றாருன்னு சொன்னா நாளை இன்னைக்கு சமுதாயம் வந்து எப்படி பார்க்கும் இத? இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. அவர் வந்து ஒரு சின்ன பையன், 18 வயசு குமரன் ஒரு 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 நடிகை கூட்டிட்டு வந்து வர்றாரு, ட்வின்னிங் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா அது யாரும் சின்ன பசங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு இதுல பாப்பாங்க.